வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 24. சேமிக்க வேண்டுமையா. வரவுக்கு மேல் செலவு செய்பவன் பணக்காரன் ஆனதில்லை, வரவுக்குள் செலவு செய்தவன் ஏழையானதில்லை என்கிற பொன்மொழியை உதிர்த்தவர் ஆலி பர்டன் எனும் மேலை நாட்டு அறிஞர். ஆம், சத்தியபூர்வமான வார்த்தை இது. நடைமுறை வாழ்க்கையில் சிலரை பார்த்திருப்பீர்கள். நிறைய வருமானம் வந்து கொண்டிருக்க தாம் தூம் என்று நிறையவே செலவுகள் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் குறைந்த வருமானம் சம்பாதித்தாலும் கட்டுச்செட்டாய் வாழ்க்கை நடத்துபவர்கள் கையில் எப்போதும் ஒரு தொகை இருந்து கொண்டே இருக்கும். ஆக எது நிறைவான வாழ்க்கை? அளவாக செலவிட்டு கையில் ஒரு சேமிப்பு வைத்திருப்பவரின் வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? சேமிப்பதை மனதில் கொண்டு பழக்கத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். தேனீக்கள் பூவிற்கு பூவு பறந்து சென்று தேனை எடுத்து தேனெடையில் சேமிக்கின்றன. எறும்புகள் ஊர்ந்து ஊர்ந்து சென்று மழைக்காலத்திற்காக அதன் உணவை சேமிக்கின்றன. தென்னை மரம் தானுண்ட நீரை மனிதர்களுக்கு தருவதற்காக இளநீராக மாற்றி தலையிலேயே சேமிக்கிறது. இப்படியாக எறும்பு, தேனீ போன்றவைகளே சேமிக்க முற்படும்போது நீங்களும் சேமிக்க தயாராகலாமே. இன்று நேற்றல்ல, சங்க காலத்திலேயே சேமிப்பை பற்றி அவை மூதாட்டியார் கூறியிருக்கிறார். சேமிக்காமல் வரவுக்கு மிஞ்சி செலவு செய்பவர்கள் வாழ்க்கையில் எத்தகைய இன்னல்களை சந்திக்க நேரும் என்பதை அழகான தமிழ் பாடல் மூலம் விளக்கியிருக்கிறார். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கெட்டு போன திசை எல்லோர்க்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என்கிறார். இதோ அமெரிக்க தொழிலதிபர் ஜான் முரே பற்றி கேள்விப்பட்ட இருவர் தங்களது சேவை நிறுவனத்திற்காக பண உதவி வேண்டி ஒரு நல்ல தொகையை நன்கொடையாக பெற விரும்பி அவரை பார்க்க சென்றனர். வரவேற்பு அறையில் அவரது வருகைக்காக காத்து உட்கார்ந்திருந்தனர். ஜான் முரே வந்தார். வந்ததும் அறையில் டேபிள் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த 2 மெழுகுபர்த்திகளை பார்த்தார். எதற்கு 2? ஒரு மெழுகுபர்த்தி போதுமே என்று சொல்லியபடியே ஒரு மெழுகுபர்த்தியை அணைத்து விட்டார். வந்த இருவரும், இவ்வளவு சிக்கனமாக இருக்கிறார், இவர் எங்கே பண உதவி செய்ய போகிறார் என்று மனதிற்குள் நினைத்தவராய் அமர்ந்திருக்க, சரி, நீங்கள் இருவரும் என்ன விஷயமாய் வந்தீர்கள் என்று முரே வினவினார். இருவரும் நம்பிக்கையற்ற குரலில் தாங்கள் வந்த விஷயத்தை கூறினார்கள். கேட்ட ஜான் முரே ஒரு பெரிய தொகைக்கான செக்கை கொடுக்க இருவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். வாய்விட்டு கேட்டும் விட்டார்கள். சார், நீங்கள் வந்தது ஒரு மெழுகுவர்த்தி அணைத்ததை பார்த்தோம். இவ்வளவு சிக்கனமாக இருப்பவர் எங்கே நமக்கு பணம் கொடுக்க போகிறார்னு நினச்சோம் என்று கூற, அதற்கு முரே, நான் இவ்வளவு சிக்கனமாக இருப்பதால் தான் இந்த தொகையை சேமித்து உங்களுக்கு தர முடிந்தது என்றார். பண சேமிப்பால் என்னென்ன நன்மைகள்? உங்களுக்கு தேவைப்படும் நேரம் அடுத்தவரை தேடாமல் உங்கள் சேமிப்பு நிதியிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். யாரையும் கேட்டுக்கொண்டிருக்காமல் விரும்பிய நாடுகளுக்கு விரும்பிய நேரத்தில் செல்லலாம். உங்கள் மன திருப்திக்காக தர்ம காரியங்கள் சிலவற்றை நீங்கள் நினைத்தபடி செய்யலாம். திடீர் உடல் ஆரோக்கிய குறைவு, விபத்துக்கள் போன்றவைகளை சந்திக்கும் போது சேமிப்பே உங்களுக்கு கை கொடுக்கும். குழந்தைகள் படிப்பு, வீடு வாகனம் வாங்குதல் போன்றவற்றிற்கு நாம் சேமிப்பு நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக பண சேமிப்பு நமக்கு எந்நாளும் தேவையின் போது கை கொடுப்பதைப் போல வேறு சில கை கொடுக்கும் சேமிப்புகளும் உண்டு. அதாவது நேர சேமிப்பு, உடல் சக்தி சேமிப்பு. நேர சேமிப்பு என்பது நேரத்தை வீணாக்காமல் முறையாக பயன்படுத்தி அனாவசியமாக நாம் வீணாக்கும் நேரத்தை சேமித்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு பயன்படுத்துவதே. சிலரை பாருங்கள், எந்த நேரமும் வேலை வேலை என்று வேலை செய்து கொண்டிருப்பார்கள். உழைப்பு என்பது மிகவும் அவசியம் என்றாலும் நாம் மன ஆரோக்கியத்திற்காக சிலவற்றுக்கு நேரம் ஒதுக்கி
அதை பயனுள்ள வகையில் செலவிட்டால் வாழ்க்கை அலுப்பு தட்டாமல் இருக்கும். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கு ஒளி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவது எப்படி? பல்வேறு வேலைகளுக்கிடையே நீங்கள் நேரத்தை சற்று சேமித்தால் மட்டுமே இவ்வாறு நேரத்தை ஒதுக்க முடியும். எத்தனையோ ஆக்கப்பூர்வமான வேலைகளை திறம்பட முடிக்க வல்ல திறமையுள்ள உங்களில் பலர் தொலைக்காட்சி, திரைப்படம் என்று பொழுதுபோக்கு அம்சங்களில் முழுதாக 3 அல்லது 4 மணி நேரத்தை அன்றாடம் தொலைக்கிறீர்கள். இதில் இன்னொரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், அடுத்த அரை மணி நேரம் உறவினர் நண்பர்களிடம் ஃபோன் போட்டாவது அதை பற்றி விவாதிப்பது. ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தொலைக்காட்சி தொடரை பற்றி தொலைபேசியில் அதிக நேரம் பேசும்போது உங்கள் நேரத்தை மட்டுமல்ல, நீங்கள் உழைத்து சேமித்த பணத்தையும் கணிசமாக இழக்கிறீர்கள். உங்கள் அன்றாட அலுவலர்களுக்கிடையே அனாவசியமாக போக்கும் 10 நிமிடங்களாக 6 முறை சேமித்தால் கூட போதும். கணிசமாக ஒரு மணி நேரம் கிடைத்துவிடும். அதில் உங்கள் உடலினை உறுதி செய்ய யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மனதினை வளப்படுத்த தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். அடுத்து, உங்கள் உடல் சக்தியை, அதாவது எனர்ஜியை சேமித்து உங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தலாம். உங்களில் சிலர் நல்ல குறிக்கோளுடன் இருக்கிறீர்கள். அதற்கேற்ற இயற்கையில் அமைந்த திறமையும் இருக்கிறது. நடைமுறைப்படுத்த ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்தியதில் ஒரு குறிப்பிட்ட வெற்றி இலக்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் சாதிக்க முடியவில்லை. ஏன்? உங்கள் ஆற்றல் முழுமையாக ஒரு இடத்தில் செலவிடப்படவில்லை. பல்வேறு தேவையற்ற பேச்சுக்கள், விவாதங்கள், கேளிக்கைகள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் உங்கள் உடலின் சக்தியானது, அதாவது எனர்ஜி செலவிடப்பட்டதால் அவசியமான ஒன்றிற்கு பயன்படுத்த முடியாமல் போகிறது. இவற்றிற்கெல்லாம் உங்கள் எனர்ஜியை அனாவசியமாக செலவிடாமல் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக சேமித்து பாருங்கள். உங்கள் ஆற்றலுக்கு புது சக்தி கிடைக்கும். சோதனைகள் விரைவில் சாதனைகளாக அங்கீகரிக்கப்படும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக நம் உடலில் ஜீவகாந்த சக்தியை அதிகம் செலவு செய்யாமல் சேமிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். ஆரோக்கியமாக உடல் பலமும் மனபலமும் பெற்று நீண்ட நாள் உயிர் வாழ ஜீவகாந்த சக்தி பெருக்கத்தையும் சேமித்து கொள்ளும் வழிமுறைகளையும் காயகல்ப பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சிகள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்து, ஒவ்வொரு மனிதனும் சேமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சேமிப்பு ஒன்று இருக்கிறது. அது இப்பிறவியில் மட்டுமன்றி மறுபிறவிக்கும் பயன்படுவதோடு நாம் தலைமுறைகள் நிம்மதியாக வாழ வழி செய்கிறது. அது என்ன தெரியுமா? புண்ணியத்தை சேமித்தல். புண்ணியத்தை சேமிப்பது எப்படி? நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆண்டவன் இருக்கிறான் என்கிற உணர்வோடு பிற உயிரையும் தன் உயிர் போல நினைத்து பிறரையும் தன்னை போல மதித்து கைமாறு கருதாமல் வாழும்போது ஆண்டவன் சந்நிதி எனும் வங்கியில் புண்ணியம் நம் கணக்கில் நம்மையறியாமல் டெபாசிட் ஆகிறது. புண்ணியத்தை சேமிக்க சேமிக்க நம் வாழ்க்கை தரமும் உயர்ந்து வளம் மிக்கதாகிறது. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறீர்களா? ஒரு உன்னதமான உயர்வான வாழ்க்கையை உங்கள் வாழ்நாளில் எட்டிப்பிடித்து விட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இருக்கிறீர்களா? 10ஓடு 11ஆய் வாழாமல் 10 பேர் மதித்து வரவேற்கும் ஒரு மனிதராய் உயர எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? அப்போது இப்போதே சேமிக்க ஆரம்பியுங்கள். சேமிக்க நினைக்கும் போதே கையில் கணிசமாக சேமிக்க உடனே பணம் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் சேமிப்பை முதலில் நேர சேமிப்பிலிருந்து துவங்குங்கள். எல்லோருக்கும் உள்ள நாள் ஒன்றிற்கு 24 மணி நேரமே உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது.
நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நேர சேமிப்பில் உங்களை ஈடுபடுத்தி கணிசமாக நேரத்தை சேமித்து கிடைத்த நேரத்தில் யோகாசனம், தியானம் என உங்களை நன்னறிப்படுத்தி உடல் சக்தியை, எனர்ஜியை சேமித்து சக்தியை பெருக்கி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வருமானத்தில் ஒரு 10% பண சேமிப்பாக ஒதுக்கி சேமித்த பணத்தில் ஏழை எளியோருக்கு உதவி புண்ணியத்தை பெருக்கி புண்ணிய சேமிப்பில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். புண்ணிய சேமிப்பில் ஆண்டவன் அருள் எனும் வட்டி அளவிட முடியாதது. பிறகென்ன, முடிசூடா மன்னர் நீங்கள்தான். எனவே சேமிக்க வேண்டுமையா. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.